வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, 2015ஆம் ஆண்டு சேலத்தைச் சேர்ந்த நம்ம சப்ஸ்கிரைபரான சுரேஷ் அப்படின்ற நண்பருக்கு, அவரோட ஃப்ரெண்ட் ஊரான தஞ்சாவூர்ல நடந்த ஒரு திருவிழாவுக்கு போனதுக்கப்புறம் ஏற்பட்ட ஒரு அமானுஷ்ய சம்பவத்த பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனா வந்து சேருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தஞ்சாவூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுரேஷ் அப்படின்னு நண்பருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருங்க. அவரும் அதாவது தஞ்சாவூர்ல இருக்கிற ஃப்ரெண்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அருண்குமார்ங்க. அருண்குமாரும் சுரேஷும் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளியில காலேஜ்ல ஒண்ணா படிச்சவங்க 3 வருஷமும். அதனால ஒவ்வொரு திருவிழாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சுரேஷ் வந்து அருணோட வீட்டுக்கு போவாருங்க. அப்படிதாங்க 2015ஆம் ஆண்டும் நடக்கிற திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அருண வந்து சுரேஷ் கூப்பிடுறாருங்க. சுரேஷும் சேலத்துலேருந்து கிளம்பி தஞ்சாவூர் போயிடுறாருங்க. அந்த திருவிழா மொத்தம் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 நாட்கள் வெகு சிறப்பா நடைபெறுங்க. ஊரே ரொம்பவே கோலாகலமா இருக்கும். வருட வருடம் போறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அருணோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, சுரேஷ்க்கு ரொம்பவே நெருக்கங்க. அப்படி 3 நாளுமே கோயில்ல வந்து நல்லா சுத்தி பார்த்துட்டு, ஊரவே சுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்காருங்க சுரேஷ்குமார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது நாள் கடைசி நாளுங்க. கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில வெகு சிறப்பா பூஜைகள் ஏற்படுங்க. அப்ப யாருமே தூங்க மாட்டாங்க. அப்ப கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலாண்ட உட்காந்துட்டு இருக்காங்க 4 பேருமே. அப்படி உட்காந்துட்டு இருந்த 4 பேருமே என்ன பண்றாங்கன்னா, சரி சரக்கு அடிக்க போலாம். அதான் திருவிழா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஏரிக்கரையில போய் உட்காந்துட்டு 4 பேருமே பேசிக்கிட்டே உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. சரக்கு அடிச்சுட்டு இந்த சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ரொம்பவே போதை வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சுங்க. அப்படி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 4 பேருமே எழுந்து வீட்டுக்கு போறதுன்றது ரொம்பவே கஷ்டமான சிச்சுவேஷனுங்க. அப்படி போனாலும் வீட்ல கண்டுபிடிச்சுருவாங்க. இவங்க 4 பேருமே குடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏரிக்கரைய ஒட்டி ஒரு வாய்க்கால் போதுங்க. அந்த வாய்க்கால்லயே 1/2 கிலோமீட்டர் போனாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அருணோட வந்து நெல்வயல் இருக்குங்க. அந்த நெல்வயல்ல வந்து கண்காணிக்கிறதுக்காக களத்து மேடு அமைச்சு, அங்க ஒரு வீடு மாரி இருக்குங்க. சின்ன குடிசை போட்டு, அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்றாங்க. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மீந்து போன சிக்கன வந்து கையில எடுத்துக்கிறாங்க. ஒரு 2 கிலோ பக்கம் வாங்கியிருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ மீந்துருச்சு. யாரும் சாப்பிட முடியல. எல்லாம் போதையாயிடுச்சு. அப்பயும் கையில எடுத்துக்கிட்டு போறாங்க. அங்க போயிட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலோட கிளம்பி போறாங்க. ஏரிக்கரையில நடந்து போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு கிணத்த காட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஆண்மகன் வந்து மோட்டார் வந்து திருட போனான். நாங்கலாம் எங்க ஊர்க்காரங்கலாம் சேர்ந்து அடிச்சு கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீரமாவே பேசிக்கிறாங்க. அந்த தஞ்சாவூர் பகுதியை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸு அருண் கிட்ட. அருண் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் காலேஜ் படிக்கிற டைம்ல இந்த மாரி தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி மச்சான் நம்ம காலேஜ் படிக்கும்போது ஒருத்தன் வந்து இந்த கிணத்துல இருக்கிற பம்ப் செட்ட வந்து திருடியிருக்கான். அத வந்து ஊர்ல வந்து பார்த்து கட்டி வச்சு அடிச்சு கொன்னுட்டுருக்காங்கடா. அதுதான் இவங்க 2 பேரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அருண் வந்து சுரேஷ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அந்த வழியில சிக்கன் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. ஏரிக்கரைய விட்டு கீழ போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த கிணத்த வந்து எதார்த்தமா திரும்பி பார்த்துறாருங்க சுரேஷு. அந்த கிணத்துலயா அப்படி இப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிணத்து ஓரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தென்னை மரம் ஓரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உருவம் நிக்கிற மாரியே தெரியுதுங்க. அது அவர் என்ன நெனச்சுக்கிறாருங்கன்னா, கரண்ட் கம்பம் தான் இந்த ஹைட்ல தெரியுது போல, கரண்ட் கம்பம் போல அங்க இருக்குது அப்படின்னு நெனச்சுக்கிறாருங்க. அப்படியே பேசிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வாய்க்கால்ல இறங்கி கொஞ்சம் மூஞ்சி, கை, காலெல்லாம் கழுவிட்டு கொஞ்ச நேரம் வாய்க்கால்ல உட்காந்துட்டு இருக்காங்க. வாய்க்கால்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க, வாய்க்கால் கரையில. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சுரேஷ்க்கு வந்து யாரோ தன்ன ஃபாலோ பண்ற மாரியே இருக்குங்க. ஆனா, போதையில வந்து நம்ம பின்னாடி யாரோ நிக்கிற மாரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அத நெனச்சுக்கிட்டு அத கண்டுக்கவே இல்லைங்க. அடுத்து அந்த வாய்க்கால்லயே நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த களத்து மேட்டுக்கு போன உடனே, களத்து மேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அருணோட தாத்தா வந்து அங்க ஸ்டே பண்ணுவாங்க. அவரோட தாத்தா கூட வந்து ஒரு நாயும் இருக்குங்க, எப்பயுமே களத்து மேட்டான. அந்த நாய் வந்து இவங்கள பார்த்து ரொம்ப பயங்கரமாவே குலைக்குதுங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த களத்து மேட்ல அவங்க தாத்தா இல்லைங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அந்த களத்து மேட்டுக்கே போலான்னு போயிட்டுருக்காங்க. ஏன்னா, ஊர்ல வந்து கோயில் விசேஷம் நடக்காதனால இவங்க அங்க போயிட்டாங்க. அவங்க தாத்தா போயிட்டாரு. அதுக்கு பதிலா தான் களத்து மேட்ல நாய கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த நாய் இவங்கள பார்த்து ரொம்பவே பயங்கரமா குலைச்சிட்டு இருக்குங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள தான் ரொம்ப பார்த்து குலைக்குதுன்னு சொல்லிட்டு, சுரேஷ் தாங்க லாஸ்ட்ல நடந்து வந்துட்டுருக்காரு. ஃபோனுக்கு டார்ச் வச்சு பார்த்துக்கிட்டு, தடுமாறி வந்துட்டுருக்காரு. அவர் கையில தான் சிக்கனும் இருக்கு. சடனா திரும்பி பார்க்கும்போது, நம்மள தான் பார்த்து நாய் தூரத்துலருந்து பார்த்தாலும் நம்மள தான் பார்த்து குலைக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாருங்க. அந்த கிணறு அங்கருந்து பார்த்தாலும் பிளெயினா இருக்கிறனால அந்த கிணறு தெரியுங்க. அந்த கரண்ட் கம்பம் மாரி இருக்கிற உருவம் தெரியுதா மறுபடியும் நமக்கு? நம்ம பின்னாடி யாரோ நடந்து வர மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி திரும்பி பார்க்குறாருங்க. அதே மாரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு வானுக்கும் மண்ணுக்கும் உயரமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு உருவம் வந்து தென்படுதுங்க. ஆனா, இவரு வந்து அங்க சொன்னாலயும், மச்சான் அங்க பாரு யாரோ ரொம்ப உயரமா நிக்கிறாங்க" அப்படின்னு சொன்னாலயும், அருண் வந்து பார்த்தீங்கன்னா, "போதை உனக்கு ரொம்ப ஏறிடுச்சு மச்சான். அதான் நீ பயப்படுற. பயப்படாதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு, அந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிக்கன போட்டுட்டு,
நாய வந்து கழத்தி விட்டுறாங்க. ஆனா, அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா, குலைச்சுக்கிட்டு அந்த கழுத்து மேட்ல இவங்க வந்த வழிய நோக்கி ஓடுதுங்க வேகமாவே. கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சவுண்ட் ரொம்பவே கம்மியாயிடுச்சுங்க. நாயோட குலைக்கல் சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்த கட்டில எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய படுத்துக்கிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு வந்து கொஞ்சம் மிச்சமா இருக்கிற சரக்கையும், சிக்கனையும் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இவரு பக்கம் யாரோ ரொம்பவே பயங்கரமா மூச்சு விடுற மாரியே ஃபீல் ஆகுதுங்க சுரேஷ்க்கு. சுரேஷ் வந்து உடனே இவங்ககிட்ட பயத்திலேயே சொல்றாங்க, "என் பக்கம் யாரோ இருக்காங்கன்னு" சொல்லிட்டு. "மாப்பிள நீ ரொம்ப பயப்படுற. பயப்படாத. அதான் நாங்கலாம் இருக்கோங்கல்ல. சும்மா இது மாரி அங்க ஒருத்தன் செத்துட்டான்னு சொன்னதுக்கே நீ பயப்படுறியே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க. அடுத்து இவருக்கு ரொம்ப பயம் அதிகமானதுனால உள்ள போய் படுத்துறாருங்க. இவங்க 3 பேருமே வெளிய படுத்துக்கிறாங்க. அப்படியே அந்தந்த இடத்துல. உள்ள பாய் போட்டுருக்காங்க. மண் தரைன்றதுனால மாட்டு சாணத்த மொழுக்கி விட்டு அது மேல பாய் போட்டு தான் தூங்குவாங்க. அப்படி படுத்துட்டு இருக்காருங்க. போன நாய் சத்தமும் இவருக்கு வந்து லைட்டா போதையே தெளிஞ்சிருச்சுங்க. ஏன்னா, இவரு பக்கம் யாரோ ரொம்பவே பயங்கரமா மூச்சு விட்டத பார்த்துட்டு. கத்திட்டு போன நாய் சத்தமும் அடங்கிடுச்சு. நாய் என்ன ஆச்சுன்னே தெரியல. எங்க போச்சுன்னு தெரியல. இவங்க பக்கம் பின்னாடி ஆள் இருக்கு. இவங்க கிட்ட சொன்னாலே இவங்களுக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த வீட்ல வந்து படுத்து தூங்குறாருங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது சடனா ஒரு கனவுல வந்து பார்த்தீங்கன்னா, கனவு வருதுங்க. அந்த கனவுல வந்து அந்த ஹைட்டான உருவம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர தொரத்திட்டு போயிட்டு கழுத்த புடிச்சு தூக்கிடுதுங்க. அந்த மாரி பண்ணுதுங்க. உடனே இவரு என்ன பண்றாருன்னா, கனவுலருந்து எழுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி எழுந்துர்றாருங்க. ஆனா வெளியில இருக்கிற 3 பேருமே பார்த்தீங்கன்னா, பயங்கர தூக்கத்துல இருக்காங்க. இவர் கத்துனது கூட அவங்களுக்கு தெரியல. கொஞ்ச நேரம் போயிட்டு வெளிய எழுப்பி எழுப்பி பார்க்குறாருங்க. சடனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாய் வந்து அந்த களத்து மாட்டு ஓரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மூச்சு வாங்கிட்டு படுத்துக்கிட்டு அப்படியே இருக்குங்க. அதால குலைக்க கூட முடியல. எழுந்து நிக்க கூட முடியலைங்க. எழுந்து நின்னு இவர பார்த்தோனே பயத்துல அது மறுபடியும் கீழ உழுந்து, அந்த நெல்லுக்கயில இருக்க சேத்துலலாம் உழுந்து புரண்டு, அப்படியே கொஞ்சம் தேக்கிட்டே போதுங்க. 4 கால்லயே போது இழுத்துட்டு இழுத்துட்டு. ஏதோ அது வந்து தாக்குன மாரியே அது பயந்து பயந்து ஓடுதுங்க இவர பார்த்த உடனே. உடனே இவரு பயத்திலேயே உள்ள போயிட்டு டக்குன்னு கதவ சாத்திக்கின்னு உள்ளவே போயிட்டு உள்ள இருந்துட்டே மாப்பிள மாப்பிள எழுந்துருங்கடான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காருங்க. ஆனா அவங்க வந்து எழவே இல்லைங்க கொஞ்சம் கூட. மறுபடியும் அப்படியே தைரியத்த வரவச்சுக்கிட்டு வெளிய போலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த ஜன்னல்ல வந்து லைட்டா அந்த ஓல குடிசைக்கும், செவுத்துக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட கேப் இருக்குங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, கண்ண வச்சு பார்க்கும்போது, அந்த களத்து மேட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உருவம் அந்த களத்து மேட்டு குறுக்க நெடுக்க நடந்துட்டே இருக்குங்க. அந்த குடிசைய பார்த்துக்கிட்டு. அத பார்த்ததும் சுரேஷ்க்கு என்னதான் போதையில இருந்தாலும், அப்படியே ஒரு பயங்கரம் அப்படியே நெத்தியில வந்து வேர்வை வந்து அப்படியே சொட்ட ஆரம்பிச்சுருச்சுங்க. அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியலையே! அந்த உருவம் நம்மள தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயம் கிளம்பிடுச்சுங்க. அந்த 3 பேரையும் அது எதுவுமே பண்ணலைங்க. அப்புறம் தாங்க யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம போதையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த திரும்பி பார்த்ததும், கையில நம்மகிட்ட சிக்கன் இருந்ததும், அதனால தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு, அந்த சிக்கன வந்து பார்க்குறாருங்க. அதுவும் உள்ள தான் வச்சிருக்கோமே நம்மன்னு சொல்லிட்டு, அத எடுத்து ஜன்னல்ல போடுறதுக்கு கூட பயம். பயம் வந்து அதிகமாயிடுச்சுங்க. கொஞ்சம் கூட தைரியமே இல்ல அவருக்கு. உடனே இருந்துகிட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட இஷ்ட தெய்வமான தேனியில இருக்க ஒரு கருப்பு சாமிய நெனச்சுக்கிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சாருங்க. "எப்படியாவது காப்பாத்து கருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டிக்கிறாருங்க. "காலைல வரையும் நான் உயிரோட இருப்பேனான்னு கூட தெரியலையே! ஏன்டா இந்த ஊருக்கு வந்தோம்ன்னு" சொல்லிட்டு அப்படியே பயத்திலேயே நின்னுட்டுருக்காருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்பயும் அந்த அந்த உருவத்த எட்டி பார்க்குறாருங்க. அந்த உருவம் வந்து அந்த இடத்துல இல்ல. அதுக்கடுத்து கொஞ்சம் தொலைவு திரும்பி பார்க்குறாருங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு மரமா அப்படியே நின்னுட்டுருக்குங்க அந்த உருவம். அப்படியே பயங்கரமா நின்னுட்டு இருக்குங்க. ஒரு தென்னை மரம் உயரத்துக்கு ஒரு ஆள் நிக்கிற மாரி இருக்குங்க. அத பார்த்தோனே இன்னும் பயமாயிடுச்சுங்க. உடனே டக்குனு இவரு கதவு பின்னாடி சாஞ்சு அப்படியே உட்காந்துக்கிட்டு ஓன்னு அழுந்துக்கிட்டே சாமிய வேண்டிக்கிறாருங்க. சடனா பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சந்தன வாசம் அடிக்குதுங்க. சந்தன வாசமும் ஒரு டக் டக்ன்னு சொல்லிட்டு யாராவது செருப்பு கால்ல வந்து நடந்து வந்தா எப்படி இருக்கும் தேய்ச்சுக்கிட்டு, அந்த அளவுக்கு தோல் செருப்புல நடந்து வர்ற மாரி ஒரு சவுண்ட் வருதுங்க. அத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, இவரு எட்டி பார்த்தா அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. அத காணோம். உடனே பார்த்தீங்கன்னா, அந்த உருவம் அந்த இடத்துல இல்லவே இல்லைங்க. உடனே வெடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே இருந்து பார்க்குறாருங்க. வெடிஞ்சிருச்சு. வெடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 3 பேரையுமே எழுப்பி, இந்த மாரி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. ஆனா நடந்தது கொஞ்சம் கூட யாருமே நம்பல. உடனே பயத்தோடயே வேக வேகமா போயிட்டு, நான் இப்பயே ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க. கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட தாத்தா வந்துகிட்டு, "நேத்து கழுத்து மேட்ல நீங்க தூங்கிட்டீங்களா? நாய் வந்து ஏதோ யாரோ அடிச்சுட்டாங்க போல. ரொம்ப அப்படியே சோர்வா இருக்கு. டாக்டர்கிட்ட கூட்டு போங்கன்னு சொல்றாங்க." டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு காட்டுனேன், யாரோ பயங்கரமா அடிச்சிருக்காங்க. ஏதோ அடிச்சதுனால தான் இப்படி ஆயிருக்கு. இத கேட்டதுமே லைட்டா அருணுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சுங்க. ஒரு வேள சுரேஷ் சொன்னது உண்மையா இருக்குமோன்னு சொல்லிட்டு பயத்திலேயே இருக்காருங்க. உடனே கிளினிக்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி போயிட்டு அவங்க தாத்தா கிட்ட பேசுறாருங்க. அவங்க தாத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில அதிக நாட்டம் இருக்குங்க. உடனே என்ன பண்றாருன்னா, அந்த கோயில் பூசாரி கிட்ட போயிட்டு சொல்றாருங்க, "இந்த மாரி பசங்களுக்கு இது மாரி நடந்துச்சாம்" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பூசாரியும் சாமிய கும்பிட்டுட்டு ஒரு எலுமிச்சம் பழத்த கையில வச்சுக்கிட்டு,
அப்புறம் அவர் தத்ரூவமா நேர்ல பார்த்த மாரியே சொல்றாருங்க. இந்த மாரி இவங்க நேத்து கறி மாமிசம் எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த ஏரிக்கரையில. பகல் நேரத்தில அந்த பக்கம் யாரும் போமாட்டாங்க. இரவு நேரத்தில வந்துட்டு இவங்க 4 பேருமே குடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி போம்போது இவன் வந்து பார்த்தீங்கன்னா, கையில கறிய வச்சுக்கிட்டு பயத்தோடயே போயிருக்கான். இந்த மாரி பசங்க சொன்னதுமே இது பயத்தோட போயிருக்கான். திரும்பி பார்க்கும்போதே அவனுக்கு அந்த உருவம் தென்பட்டுருக்கு. உடனே வாய்க்கால்ல போம்போதும் பார்த்தீங்கன்னா, பக்கம் தன்னை யாரோ ஃபாலோ பண்ண மாரி ஃபீல் பண்ணியிருக்கான். அப்பயும் அந்த கறி கூடயே எடுத்துட்டு போயிருக்கான். களத்து மேட்லயும் உள்ள ரூம்குள்ளேயும் வச்சிருக்கிறனால தான், அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா, அது அகோர முனியாங்க. அது வந்து ஊரார் வந்து சேர்ந்து அடிச்சு போட்டதுனால அது வெறியாயி, பேயிலருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே முனி மாரி உருவாயிடுச்சாங்க. அது ரொம்பவே ஆக்ரோஷமானதா, அதுகிட்டருந்து தப்பிச்சதே நீ பெரிய புண்ணியம்பா. உன்னோட இஷ்ட தெய்வமான கருப்புசாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன காப்பாத்தியிருக்கு. நீ கருப்புசாமிக்கு தான் நீ நன்றி சொல்லணும்பா. இல்லன்னா நீ உன் உயிரே இருந்திருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருங்க. அப்பதாங்க புரியுது எல்லாருக்குமே இந்த மாரி இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நம்ம தான் போதையிலேயே அப்படி இருந்துட்டோம். நம்ம நம்பாம இருந்துட்டோம். அவன் சொல்லும்போது கூட நம்ம எதையுமே நம்பலையேன்னு நெனச்சுக்கிட்டு, அருண் வந்து சுரேஷ் கிட்ட சொல்றாருங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சாமியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, ஆனா சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா, கூப்ட்டு இந்த மாரி இந்த ஊர் எல்லை தாண்டுற வரையுமே கையில வந்து ஒரு எலுமிச்சை பழம் வச்சுக்கோப்பா, அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சை பழத்த குடுத்து திருநீர் வச்சு அனுப்பிச்சு விடுறாருங்க. ஆனா இப்போ வரைக்குமே அந்த தஞ்சாவூர்ல நடக்கிற திருவிழாவுக்கு வந்து வருஷம் வருஷம் இவரு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுங்க குடும்பத்தோடமே போயிட்டுருக்காரு. ஆனா அந்த களத்து மேட்டுக்கும், அந்த ஏரிக்கரைக்கும் இப்போ வரைக்கும் போனதே இல்லையாங்க. ஆனா அருண்குமாருக்கும் போனதுக்கப்புறம் கூட, அருண்குமாருக்கும் இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்காங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல தொடர்ந்து பெற நம்ம சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.